ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 5.14 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புள்ளிகள் A ஆஃப் -11,4 மற்றும் B ஆஃப் 9,8 இணைக்கும் கோட்டுத்துண்டை 4 சம பாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளை காண்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கோட்டுத்துண்டு வரைஞ்சிக்கிடுவோம். இந்த புள்ளியை வந்து ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த புள்ளி வந்து பின்னு எடுத்துக்குவோம். இது A ஆஃப் -11,4, இங்கே வந்து B ஆஃப் 9,8. இந்த கோட்டுத்துண்டை 4 சம பாகங்களாக நம்ம பிரிக்கணும். அப்போனா ஏயும் பிக்கும் நடுப்புள்ளி வந்து கண்டுபிடிச்சோம்னா இது வந்து 2 சம பாகங்களாக தான் இருக்கும். இந்த புள்ளியை வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். இந்த 2 புள்ளி இருக்குதுல்ல, ஏக்கும் பிக்குன்னு இருக்குல்ல, இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம்னும் அதே மாதிரி பிக்கும் பிக்கும் இடையில இருக்க நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம்னா இது ஒரு பாகம், இது 2வது பாகம், இது 3வது பாகம், இது 4வது பாகம். 4 சம பாகங்களை பிரிச்சாச்சா? அதனால இந்த புள்ளியை வந்து என்ன எடுத்துக்கலாம்னா Q, இது Rன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த புள்ளியை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா P Q Rங்கிற புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும். Pங்கிற புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா ஏபியோட நடுப்புள்ளி தானே P, அதனால Pயை கண்டுபிடிச்சிடுவோம். ஏபியின் நடுப்புள்ளி P ஈக்குவல் டு நடுப்புள்ளி ஃபார்முலா என்னென்னா S1 + S2 / 2, Y1 + Y2 / 2 ஈக்குவல் டு ஏ புள்ளி எழுதிக்கலாம் A ஆஃப் -11,4, பிங்கிற புள்ளி எழுதிக்கலாம் B ஆஃப் 9,8 பேர் வச்சுருவோம். S1 Y1, இது X2 Y2ன்னு பேர் வச்சுட்டு அப்படியே இங்கே பிரதியிட போகிறோம். X1 என்ன இருக்குது, -11 இருக்குது, ப்ளஸ் S2 9 இருக்குது /2, Y1 4 இருக்குது, ப்ளஸ் Y2 8 இருக்குது /2 ஈக்குவல் டு -11 + 9 -2/2 சொல்லி கிடைக்கும். 4 + 8 என்ன கிடைக்கும்னா 12 சொல்லி கிடைக்கும் /2. 2ஆல் அடி கொடுத்தோம்னா 1 2 1 2 1 2 6 2 12 என்ன கிடைக்கும்னா -1,6ன்னு சொல்லி கிடைக்கும். பிங்கிற புள்ளி கண்டுபிடிச்சாச்சு, -1,6. இப்போ இந்த Qங்கிற புள்ளி எப்படின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க புள்ளி தான் Q. அதனால ஏ பியின் நடுப்புள்ளி Q ஈக்குவல் டு ஏங்கிற புள்ளி எழுதிக்கலாம். A ஆஃப் -11,4, பிங்கிற புள்ளி எழுதிக்கலாம் P ஆஃப் -1,6, X1 Y1 X2 Y2ன்னு பேர் வச்சுட்டு நடுப்புள்ளி சூத்திரம் எழுதிக்கலாம். S1 + S2 / 2, Y1 + Y2 / 2. இதில் அப்படி இங்கே பிரதியிட போகிறோம். X1 என்ன இருக்குது, -11 இருக்குது, ப்ளஸ் S2 என்ன இருக்குது, -1 இருக்குது /2, Y1 என்ன இருக்குது, 4 இருக்குது, ப்ளஸ் Y2 6 இருக்குது /2. -11 -1 சொல்லி கிடைக்கும் /2, 4 + 6 10 கிடைக்கும் /2. 2ஆல் அடி கொடுத்தோம்னா -6, இது 2ஆல் அடி கொடுத்தோம்னா 5, -6, 5ன்னு சொல்லி கிடைக்கும். Qங்கிற புள்ளி கண்டுபிடிச்சாச்சு, -6, 5 இங்கே எழுதியாச்சு. அடுத்து என்ன புள்ளி கண்டுபிடிக்கணும்னா Rங்கிற புள்ளி கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்குன்னா Pக்கும் Bக்கும் நடுவில் இருக்கனால P Bயின் நடுப்புள்ளி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், R ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிடலாம். S1 + S2 / 2, Y1 + Y2 / 2. Pங்கிற புள்ளி எழுதிக்கலாம் P ஆஃப் -1,6, அடுத்து B ஆஃப் 9,8 பேர் வச்சுருவோம். X1 Y1னும் இது X2 Y2ன்னு பேர் வச்சுட்டு அப்படியே இதில் பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு X1 என்ன இருக்குது, -1 இருக்குது, ப்ளஸ் S2 9 இருக்குது /2, Y1 6 இருக்குது, ப்ளஸ் Y2 8 இருக்குது /2 ஈக்குவல் டு -1 + 9 8ன்னு கிடைக்கும் /2, 6 + 8 14 கிடைக்கும் /2.
2ஆல் அடி கொடுத்தோம்னா நடுவில் 8, இது 2ஆல் அடி கொடுத்தோம்னா 7ன்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 4,7 கிடச்சிருக்கு. நம்ம ஆறுங்கிற புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு. எழுதிக்கலாம். 4,7. லாஸ்ட்டு அந்த 3 புள்ளியுமே எடுத்து இந்த மாதிரி எழுதிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.